பட்டியல் சமூக மக்களுக்காக வாழ்நாள் எல்லாம் உழைச்ச அம்பேத்கரோட பெயர்ல நூதன மோசடி அரங்கேற்றிக்கிட்டு இருக்கான் திராவிட மாடல் அரசு. உருவாக்கப்பட்ட திட்டம்தான் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். நம்ம நாடு விடுதலை அடைந்த பிறகு இதுவரை பட்டியலின பழங்குடியினர் என்று தனியா முதலாக தொடங்கப்பட்ட தொழில் திட்டம் இது மட்டும்தான் என்பது தனிப்பெருமை. பட்டியல் சமூக மக்களுக்காக தனியா திட்டமெல்லாம் தொடங்குறாங்களா? பட்டியல் சமூக மக்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிதியை மகளிர் உரிமை தொகைக்கு பயன்படுத்தி நீதிமன்றத்தில் கை கட்டி நிற்கிற ஸ்டாலின் அரசு, வேங்கை வயல் விவகாரத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கு பச்சை துரோகம் செஞ்ச ஸ்டாலின் அரசு தனியா திட்டம்லாம் தொடங்குதா? அங்கதான் திராவிட மாடல் ட்விஸ்ட் வச்சிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் தொழில் முதலீட்டுக்கு 35 விழுக்காடு தொகையை மானியமாகவும் 65 விழுக்காடு தொகைக்குரிய வங்கி கடன் வட்டியில 6 விழுக்காடு தொகை வட்டி மானியமாகவும் அளிக்கப்படுது. 35% மானியம், வட்டியில 6% மானியம்னு சொல்லும் போது ஆகா இதுவல்லவா திட்டம்னு தோணலாம். இங்கதான் காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை வழிகாட்டுதலின்படி இயங்குற ஒரு மோசடி கும்பல் பயனாளிகள்ங்கிற பேர்ல பட்டியல் சமூக மக்களை பினாமியாக்கி காசு சம்பாதிக்குது. அட நாங்க சொல்லல சார், அட அவங்களே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. செல்வ பெருந்தகை எம்எல்ஏ செப்டி டேங்க் டெத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெல்லியிலையும் ஹைதராபாத்துலையும் பண்ணிக்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த டெத்தை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை ஆக்கணும், அது உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்புறம் நாங்களும் டிக்கி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். முதலமைச்சர் அதிக உடனே உத்தரவு போட்டு அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினமான என்று ஆரம்பித்து வைக்கிறாரு. பல ஆயிரம் குடும்பங்கள் பயன்பட போறதா சொல்லி ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்க போகுது. இந்த திட்டத்துக்காக பயனாளிகளை தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். பணியில் ஈடுபட்டு வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பவர்களை தமிழ்நாடு முழுவதும் தேடி கண்டடைந்து முறையாக தேர்வு செய்து அவர்களிடம் வழங்கப்படுகின்றன இந்த வாகனங்கள். மக்கள் கட்டுற வரி பணத்திலிருந்து அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதுல பயனாளிகளை அரசு தானே தேர்வு செய்யணும். தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அமைப்பு ஏன் தேர்வு செய்யணும்? ஏன்னா இந்த அமைப்போட தலைவரா இருக்கிற ஆந்திராவை சேர்ந்த ரவிக்குமார் நரா பல நிறுவனங்களை நடத்துறாரு. அதுல சில நிறுவனங்கள் தான் இந்த கழிவு மேலாண்மை சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறாங்க. பயனாளிகள் என்கிற பெயர்ல பட்டியல் சமூக மக்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மானிய விலையில வாகனங்களை வாங்கி கொடுத்துட்டு பிறகு பட்டியல் சமூக மக்கள் கிட்ட இருந்து ஒப்பந்த அடிப்படையில அந்த வாகனங்களை ரவிக்குமார் நராவோட நிறுவனம் வாங்கிக்குமா. பட்டியல் சமூக மக்களை முதலாளியாக்குறேன்னு அரசு உருவாக்குன இந்த திட்டத்தோட பலனை அனுபவிக்க போறது கடைசியா ஆந்திராவில் இருக்கிற தொழிலதிபர் ரவிக்குமார் நரா தான். அட நான் சொல்லல சார், விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆந்திராவை சேர்ந்த ரவிக்குமார் நராவுக்கு இங்க உதவி செய்யறது யாரு? அங்கதான் அண்ணன் செல்வ பெருந்தகை உள்ள வராரு. ரவிக்குமார் நராவோட அண்ணன் காங்கிரஸ் கமிட்டியில உறுப்பினர். அந்த அடிப்படையில ஆந்திராவை சேர்ந்த ரவிக்குமார் நரா தமிழ்நாட்டுல பணம் சம்பாதிக்க செல்வ பெருந்தகை உதவுறாரு. சும்மா உதவல, செல்வ பெருந்தகையோட அண்ணன் மகனும் ரவிக்குமார் நராவும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த நிறுவனம் தான் பட்டியல் சமூக மக்களை பினாமி மாதிரி யூஸ் பண்ணி அவங்க பேர்ல மானியம் வாங்கி வாகனம் வாங்கி அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க போகுதான். அந்த நிறுவனம் அண்ணன் செல்வ பெருந்தகையோட அலுவலகத்துல தான் இயங்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். பட்டியல் சமூக மக்களோட வாக்குகளை பெற சில அரசியல் கட்சிகளை அடிமை போல நடத்துற திராவிட மாடல் அந்த பட்டியல் சமூக மக்களை பினாமியாக்கி அரசு பணத்தை கொள்ளையடிக்குது அப்படிங்கிறது தான் விவரம் அறிஞ்சவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டா இருக்கு. அரசு இந்த திட்டத்தில் இருக்கிற குழப்பங்களை தீர்க்குமா? பயனாளர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கிறத சொல்லுமா? அரசிட்ட 35% மானியம் பெறக்கூடிய பயனாளிகளுக்கு எப்படி வங்கி கடன் கிடைச்சதுன்னு சொல்லுமா? இதுவரை மானியம் வாங்கி தொழில் செஞ்சவங்களோட தற்போதைய நிலை என்னன்னு சொல்லுமா? முதல்வர் கையால கழிவுநீர் ஊர்தியை வாங்கிய பயனாளிகளோட பட்டியலை அரசு வெளியிடுமா? பயனாளர்கள் பேர்ல தான் அந்த வாகனங்கள் பதிவாயிருக்குன்னு சொல்லுமா? அந்த வாகனங்கள்ல இருந்து கிடைக்கிற வருமானத்தை முழுமையா அவங்க தான் பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துமா? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் நமக்குள்ள எழுது.